மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவில் நாற்றுப்பண்ணை மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல் பணிகளை தொடங்கி வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 18,90,46,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 87 புதிய 108 அவசர கால ஊர்தியின் சேவையினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவங்கி வைத்தார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 767 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பயனாளர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக அன்புச்சோலை திட்டத்தினை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை சார்பில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக மாநகரங்களின் பயன்பாட்டிற்காக 12 கோடி ரூபாய் செலவில் 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவைகளை கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் 1.10 கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள நடமாடும் மருத்துவ ஊர்தியினை பார்வையிட்டு 196 உதவியாளர்கள், 18 வட்டார சுகாதார புள்ளியியலாளர்கள் பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை பெரியமெட்டில் 3.86 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் ரூபாய் 5.24 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ள பெரியார் நூலகத்தை திறந்து வைத்தார். தினமும் காலையில விடுகிறப்போ நம்ம சென்னை முந்தைய நாள் குப்பைகள் இல்லாம தூய்மையா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய நீங்க தான். சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம், குடியிருப்பு வீடுகள், பணியின் போது உயிரிழந்த தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் 10 லட்சத்தை உயர்த்தியும், சுய தொழில் தொடங்கிட மானியம் மற்றும் குழந்தைகளின் உயர்கல்வி பயில உதவித்தொகை திட்டங்களை தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.